ஓம் சிவாய நமக. ஓம் கிருஷ்ணாய நமக. ஓம் நந்திவாகனாய நமக. ஓம் காமதேனாய நமக. ஓம் நாற்பத்தென்மராய நமக. ஓம் நாற்பத்தென்மர் குலதேவதாய நமக. ஓம் ஜானகல்வராய நமக. ஓம் தோகைமலை கோட்டை ஆளவட்ட கவுண்டர் மகா ஸ்ரீ தம்மக்க பீரகவுடராய நமோ நமோ நமக. ஓம் திருமலசாமி கவுடராய நமோ நமோ நமக. பிரசாதம் நல்ல எடுத்த தம்பி, பிரசாதம் நல்ல. எனது அன்பான காமகுல உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நமது ஒக்கலியர்காப்பு ஆதி உற்பவ தொடர்ச்சியாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை வெளிவந்து இது 30வது தொடராக வெளிவர இருக்கிறது. அதனை நமது மேற்கு மாத்திரையைச் சேர்ந்த அருமை அண்ணன் ஸ்ரீமான் சிவலிங்க அவர்கள் திறம்பட எடுத்துச் சொல்லி உங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு வலுவான இந்த கருத்தை சொல்லி வருகின்றார்கள். நீங்கள் அனைவரும் கண்டுகளித்து எங்களுக்கு சொல்வீர்களேயானால் இந்த தொடர் மேலும் சிறப்புறும் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் பராசக்தியே போற்றி. ஓம் மகாலட்சுமியே போற்றி. ஓம் நாராயணா போற்றி. ஓம் நமச்சிவாய போற்றி. ஓம் காமுகுலாதிபர் நாற்பத்தென்மராய போற்றி. ஓம் காமுகுலாதிபர் 48 குலதேவதாய மற்றும் உபதேவதாய போற்றி போற்றி. அகிலமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேரும் மேன்மையோடும் சிறப்போடும் பண்போடும் குணநலத்தோடும் வாழுகின்ற தகவலை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த காமுகுலத்தை சார்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, சான்றோர் பெருமக்கள் ஆவதற்கு முன் உதாரணமாக இவர்களை செம்மைப்படுத்தி மேன்மைப்படுத்தி ஒழுக்கப்படுத்தி கல்வியிலே சிறப்பைப்படுத்தி உடலை ஆரோக்கியமாக இருக்க வைத்து அத்தனை வகையான தேவைகளையும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் பூர்த்தி அந்த தேவைகளை நிறைவு செய்து வாழ்வாங்கு வாழ்வு வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற குல தெய்வங்களாம் பெண்மணிகளே. இந்த பெண்மணிகள் ஈன்றெடுத்த செல்வ குழந்தைகளாக பாரம்பரியத்தை காத்து கல்வி பல பெற்று வேலை வாய்ப்புகள் பெற்று செல்வங்கள் ஈட்டி குடும்பத்தை மென்மேலும் உயர்த்துவதற்காக வளர்ந்து கொண்டிருக்கின்ற குழந்தை செல்வங்களே, உலகெங்கிலும் வாழுகின்ற காமுகுல காப்பு ஒக்களிக மகாஜனங்களே, அதையும் கடந்து வாரம் வெளியீடு செய்கின்ற இந்த தொடரை தமிழன் 0247 என்கின்ற யூடியூப் சேனல் வாயிலாக கண்டுகளித்து
தங்கள் உள்ளம் மகிழ்ந்து தங்கள் உள்ளத்துக்குள்ளே ஏற்படுகின்ற சந்தேகங்களை பலரோடு பகிர்ந்து பிறருக்கும் பகிர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த யூடியூப் சேனலுடைய மகத்தான ரசிக மகாஜனங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இறைவனுடைய திருநாமத்திலே பணிவான வணக்கத்தை மிக பணிவன்போடு தெரியப்படுத்தப்படுகிறது. இந்த நல்ல நிலையிலே நல்ல தருணத்திலே வருகின்ற தொடர் சிறப்பாக அமைய வேண்டும் என கடந்த தொடரிலே கூறியிருந்தோம். அவ்வாறு கூறியிருந்த காரணம் கண்டு பலவிதமான சந்தேகங்களை அடியேனாக இருக்கும் தருணத்திலே கேட்டு மகிழ்ந்த நேயர் பெருமக்களே, கடந்த வாரம் ஆளவட்ட கவுடருக்கு எவ்வாறு இந்த ஆளவட்ட கவுடர் பதவி கிடைத்தது, எவரால் கிடைத்தது, எதற்காக கிடைத்தது என்கின்ற விவரத்தை ஓரளவுதான் நாம் கண்டோம். அவ்வாறு கண்டிருந்த நிலையிலே அவருடைய பதவி, அவருடைய பொறுப்பு, அவருடைய தன்மை எத்தகையது என்பதை இந்த தொடரிலே அத்தனை பேரும் பகிர்வதற்கு ஆளவட்ட கவுடருடைய திருக்கோயிலிலே அந்த ஆளவட்ட கவுடர் முன்னிலையிலே அந்த ஆளவட்ட கவுடர் கரையை சார்ந்திருக்கின்ற இந்த தயாதிகள் முன்னிலையிலே புகுந்த வீட்டு பெண்கள் முன்னிலையிலே செல்வ செழிப்போடு வாழ்ந்து வளம் கொளிக்க இருக்கின்ற இந்த பெண் மக்கள் முன்னிலையே ஏற்பட்டிருக்கிறது. அதற்காகவும் மனம் மகிழ்ந்து இந்த பாராட்டுதலோடு இந்த தொடரை நாம் கூற வேண்டுமாய் அமைந்திருக்கிறது. ஆளவட்ட கவுடர் என்கின்ற ரீதியை, ஆளவட்ட கவுண்டர் என்கின்ற பொறுப்பை, ஆளவட்ட கவுண்டர் என்கின்ற பதவியை எண்ணி பார்க்கையிலே அத்தனை பேருக்கும் அதற்குள் இருக்கிற விவரங்களை தெரிந்தால் மேனி மனம் ஆளவட்ட கவுண்டர் அவர்கள் ஏற்றிருக்கிற பதவியை நினைத்தால் மனிதனுக்கான, தெய்வங்களுக்கான, தேவர்களுக்கான மனமும் மேனியும் மகிழ்ச்சியிலே திளைப்பதை நாம் அறியலாம். ஆளவட்ட கவுடர் என்று சொல்லக்கூடியவர் அத்தனை வகையான சமூகங்களுக்கும் அந்த சமூகத்திலே இருக்கின்ற ஏனைய கோட்பாடுகளுக்கும் உட்பட்டவராய் தன்னை மாற்றிக்கொள்ளுகிற நிலையிலே முதலிலே தன்னை அவர் அர்ப்பணிக்கின்றார். அந்த அர்ப்பணிப்பை பெற்ற பிறகாக இறைவனுக்கு காலம் தவறாமை பூஜைகள் செய்கின்ற சேவையையும் அவர் ஏற்றுக்கொள்கின்றார். அத்தோடு அந்த திருக்கோவிலிலே என்ன என்ன கிழமைகளிலே, என்ன என்ன திதிகளிலே, என்ன என்ன நட்சத்திரங்களிலே சிவபெருமானும் கிருஷ்ண பரமாத்மாவும் கூறியிருக்கிறார்களோ அவ்வாறான விழாக்களை பொது மக்களோடு அத்தனை சமூகத்தவர்களும் இணக்கமாக இருக்க கால்நடைகளோடும் பறவைகளோடும் விலங்குகளோடும் தாற்பயம் தவறாது கொண்டாடுகின்ற கடமையும் மேற்கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் இவரை தேடி வருகிறார்களோ அவர்களுக்கு பாரபட்சம் பாராது என்ன விரும்புகிறார்களோ அந்த சேவையெல்லாம் இவர் மனமுவந்து செய்திட வேண்டும். யார் என்ன உதவி கேட்டாலும் அவ்வுதவியை இல்லை என்று சொல்லாமல் இருப்பதற்காகவே ஆளவட்ட கவுண்டருக்கு தனி ஒரு மனத்தை, தனி ஒரு உடலை அந்த இறைவன் படைத்ததாக வரலாறு பகிர்கிறது. அவ்வாறாக இந்த ஆளவட்ட கவுண்டர் அவர்கள் பொறுப்புகளை ஏற்று எல்லா நாளும், எல்லா காலமும், எல்லா திதியும், எல்லா சூழ்நிலையிலும் நோய்வாய்ப்படாது, எல்லா துன்பத்தையும் படாது, சில இறைவனுக்காக திருமேனியை வருத்தி, திரு உள்ளத்தை வருத்தி விரதங்கள் இருந்து மேன்மையோடு திகழ வேண்டுமாய் அவருக்கான தாற்பயம் அமைந்திருக்கிறது. ஆக ஆளவட்ட கவுண்டர் என்று சொல்லக்கூடிய மகாகணம் பொருந்திய மகாசிரி என்று சொல்லக்கூடிய அத்தனை பேருக்கும் முதன்மையாக திகழக்கூடிய பண்பை பெற்றிருக்கின்ற ஆளவட்ட கவுண்டர் திகழ்வதாக வரலாறுகள் இருக்கையிலே அந்த ஆளவட்ட கவுண்டருக்கு உறுதுணையாக இருக்கின்ற அத்தனை பேரும் மிக்க மகிழ்ச்சியோடு இருக்கலாம் அல்லவா? ஆக இந்த ஆளவட்ட கவுண்டர் கூறுகின்ற அத்தனை வகையான சேவைகளையும் அவர் உத்தரவு பிறப்பிக்கின்ற அத்தனை வகையான வேலைப்பாட்களையும் அத்தனை பேரும் மனமுவந்து செய்வதற்கு ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆக காமுகுல
சமூகம்தான் என்று இல்லாது அங்கே இவர்களுக்காக பால் தருகின்ற காமதேனு பசுக்களும், இவர்களுக்காக வேளாண் தொழிலிலே ஈடுபடுகின்ற எருது இனங்களும் காளை இனங்களும் இன்னும் இருக்கின்ற அத்தனை வகையான ஜந்துக்களும் ஆளவட்ட கவுண்டருக்கு இவருடைய தன்மை கருதி, இவருடைய தெய்வாதீனம் கருதி அத்தனையும் அடங்கி அன்போடு இவரை பாசத்தோடு பார்த்து அத்தனையும் தன்னுடைய நாவால் இவரை தடவி தடவி பாசத்தை பொழிகின்ற காட்சியை நம்முடைய முன்னோர்கள் கண்டதாக கூறியிருக்கிறார்கள். அவ்வாறு இந்த ஆளவட்ட கவுண்டருக்கு அத்தனை வகையான ஜீவராசிகளும் பாசத்தை பொழிவதால் இவருக்கு இறைவனுடைய அருள் இயல்பாகவே கிடைத்திருக்கிறது என்ற தகவலையும் அறிய முடிகிறது. ஆக கடவுளை நேரடியாக காணுகின்ற பாக்கியத்தை கலியுகத்திலே கடவுள் நான் தருவேன் என்று சிவபெருமான் இந்த காமகுலத்தவருக்கு உத்தரவாதம் கொடுத்திருப்பதால் அவர் கூறியவாறு ஆளவட்ட கவுண்டர் அவர்கள் வாழ்ந்து சிறந்து எந்த நாளும் கடவுளை கண்ணிலை காணுகின்ற பாக்கியம் பெற்று மனிதர்களுக்கு விரும்புகின்ற காரியத்தை செய்வதாக தங்களுடைய பதவியை ஏற்றிருக்கிறார்கள். ஆக இவர்களுக்கென்று தனி நீதி கிடையாது, இவர்களுக்கென்று தனி சட்டம் கிடையாது, இவர்களுக்கென்று தனி உணவு கிடையாது, இவர்களுக்கென்று தனி அதிகாரம் கிடையாது. அத்தனை வகையான பெறுதலும் இவர்கள் பிறருக்கு சேவை செய்வதற்காகவே. ஆக இவர்களை எந்த ஒரு சட்டமும், எந்த ஒரு நீதியும், எந்த ஒரு துன்புறுத்தலும் இவர்களுக்கு இல்லாமல் இந்த காம குலத்திலே வாழுகின்ற அத்தனை குலத்தவரும் பார்த்து கொள்வதாக உத்தரவாதம் அந்த நாளிலே அறிவிக்கிறார்கள். அந்த உத்தரவாதத்தை ஆளவட்ட கவுண்டர் அவர்கள் மனமுவந்து கேட்டு அவர்களுக்கு இவர் மறுமொழியாக இவர் தன்னுடைய உத்தரவாதத்தை கொடுக்கின்றார். யாருக்கும் எந்த தீங்கும் செய்திடாமல், எந்த உயிருக்கும் எந்த பாதிப்பும் செய்யாமல், குல வழக்கத்தை மீறி நான் என்னாலும் செயல்படாமல், என்னுடைய வம்சா வழியினரும் செயல்படாமல், என்னுடைய அறிவுக்கு என்னுடைய சிந்தனைக்கு உட்பட்டதாய் இருக்க வைத்து அத்தனை பேருடைய கோரிக்கையும் நிறைவேற்றுகின்ற அடியேனாக என்னை ஏற்றுக்கொண்டமைக்கு நம்மை படைத்த இறைவன் சிவபெருமானுக்கும் உறுதுணையாயிருந்து பெண் கொடுத்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் இன்னும் ஏனையோருக்கும் நான் நன்றி கூறி அதன் பிரகாரமே நாங்கள் வாழ்க்கையை வாழ அத்தனை பேருடனும் இணக்கமாக இயங்குவோம் என்கின்ற தகவலை கூறி அத்தனை பேரும் மகிழ்ச்சியாயிருக்க அந்த முகத்தை பார்த்து இவரும் மகிழ்வோ என மகிழ்ந்து இறைவனை இரு கரம் கூப்பி சாஷ்டாங்கமாக பாத நமஸ்காரம் செய்து அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம் செய்கிறார். அத்தனை பேரும் இந்த ஆளவட்ட கவுண்டரிடம் ஆசீர்வாதம் பெற்று பிரசாதம் பெற்று வாழ்வாங்கு வாழ இவர்கள் நல் மனதோடு மகிழ்ச்சியோடு தங்களுடைய இருப்பிடம் நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆக ஆளவட்ட கவுண்டருடைய வாழ்வியல் முறை, அவருடைய சேவையியல் முறை, அவருடைய உத்தரவாத முறை, இதிலே ஒரு சில துளிகளை மட்டுமே இவ்விடத்திலே இன்றைய வாரத்துக்கான தொகுப்பிலே கூறப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அத்தனை பேரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக அடுத்தடுத்த 2 தொடர்களிலே ஆளவட்ட கவுண்டருடைய கோட்பாடுகள், கொள்கைகள், அவர் கடைப்பிடிக்கும் விதானங்கள், அவர் மக்களுக்கு தெரியப்படுத்தும் கொள்கைகள், இதையெல்லாம் நாம் கேட்டு இன்புற்று இருக்க இறைவன் எந்நாளும் அருள் புரியட்டும் என்று இந்த தொடரை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேருக்கும் நன்மைகள் கிடைக்க வேண்டுமாய் இறைவனிடம் பிரார்த்திக்கொண்டு அடுத்த தொடரிலே உங்கள் அத்தனை பேரையும் மகிழ்வோடு சந்திக்கலாம் என்று கூறி விடை பெறுகிறேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.